Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ஒரு முக்கியமான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம ஒயர் குடைகள் பின்னிட்டு இருக்கப்பவும் சரி, அப்படி இல்லனாக்கா பின்னி முடிச்ச குடையிலயும் நடுவுல இருக்கிற ஏதாவது ஒரு நாட் வந்துட்டு பிரிஞ்சிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். அதை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்துட்டு 2-in-1 மொபைல் ஸ்டாண்ட். இத பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இதுல இருக்கிற yellow கலர் மணி வந்துட்டு எனக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. சோ இதுல இருக்கிற நாட்டை பிரிச்சு 3 மணியை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த நாட்டை வந்துட்டு சரி செய்யணும். இதுல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னாக்கா குறுக்குல போகுது இல்லையா இந்த ரன்னிங் ஒயர், இது வந்துட்டு அந்த பவுச்லயே அட்டாச் ஆயிருக்கும். இந்த ஒயர்ல பாத்தீங்கன்னா வெறும் 3 நாட் மட்டும் தான் நம்மளால போட முடியும். ஸோ வேற ஒரு ஒயர் எடுத்து ஜாயிண்ட் போடுறதுக்கு பதில் ரொம்ப ஸ்மார்ட்டா இதை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடலாம். இந்த ரன்னிங் ஒயர் என்ன பண்ணணும், நம்பர் 2 இருக்கும் பார்த்தீங்களா 2, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இப்படி வைக்கணும். 2 எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை இப்படி அந்த ரன்னிங் ஒயருக்கு உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. நான் எப்படி கொண்டு போகிறேனோ அதே மாதிரியே கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் இந்த மேல் பக்கம் போகிற ஒயரை லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை அப்படியே மறுபடியும் ரன்னிங் ஒயருக்கு இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்தாச்சு இல்லையா? கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த ஒரு சின்ன லூப் இருக்கு இல்லையா, இந்த லூப் வழியாக இப்படி மேல் பக்கமாக கொண்டு போகணும். அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் நாட்டை நம்ம கரெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது நாட்டை கரெக்ட் பண்ண போகிறோம். இந்த ரன்னிங் ஒயருக்கு உள் பக்கம் இருக்கிற மாதிரி இந்த 2 ஒயர்ஸையும் கொண்டு போயிருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போது ரன்னிங் ஒயரை பாருங்கள், 2 எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மாதிரி வைக்கணும். அப்புறம் மேல் பக்கம் போகிற ஒயரை பாருங்கள், இப்படி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை சுற்றி இந்த ஒயரை அப்படியே வெளியே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் மேல் பக்கம் இந்த சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக இந்த ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. அவ்வளோ. உங்ககிட்ட இருக்கிற பழைய கூட வந்துட்டு ஓட்டையாயிருச்சு, ரன்னிங் ஒயர் நல்லா இருக்குது, மேல் பக்கம் போகிற ஒயரை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரி மெத்தடில் ரொம்ப ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நாட் கரெக்ட் பண்ணுறது நீங்களே ஸ்லோவாக பாருங்கள். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் ரன்னிங் ஒயரை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிற அந்த ஒயரை வச்சு நாட்டை போட்டு முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு நாட்டை நான் பிரிச்சுட்டே மறுபடியும் கரெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு நாட்டை வந்துட்டு இப்படி பிரித்து விட்டுட்டேன். பிரித்து விட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி களைஞ்சி போயிருந்தாலும் இப்படி 2 மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நாட்டையும் கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பென் ஸ்டாண்டு. இதில் இருக்கிற மணி வந்துட்டு வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்பட்டதுனால ஒரு 3 மணியை மட்டும் எடுத்துட்டேன். சரி, இதை கரெக்ட் பண்ணும்போது இதை ஒரு வீடியோவாக போட்டோன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக இது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த பென் ஸ்டாண்ட் எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். நேற்றுக்கு நியூ மாடலில் ஒரு ஆம்லா நாட் கூட எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த கூட. நீங்கள் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த வீடியோவோட லிங்கையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஐ கார்ட்லயும் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. இந்த கூடையில என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூடையோட சைடில் லெஃப்ட்லையும் ரைட்லையும் ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி பின்னி பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி ஹேண்டிலும் பின்னி இருக்கேன். ரொம்ப ஈஸி மெத்தடில் இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டிப்ஸ் வீடியோ தான் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். விதவிதமாக இன்னும் நிறைய கூடைகள் எப்படி பின்னுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.